தமிழ்நாட்டை உலுக்கியுள்ளது கோவை சூலூர் 10 வயது சிறுமி படுகொலை சம்பவம். சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். நேற்று முன்தினம் சிறுமி காணாமல் போய் வெள்ளிக்கிழமை மாலை சிறுமியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கண்ணம்பாளையம் அருகே உள்ள குளத்தின் அருகே உள்ள ஒரு கிணற்றில் போடப்பட்டிருந்தது. போலீசார் இது சம்பந்தமாக இருவரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் சிறுமியின் உடலானது சிங்கநல்லூர் அரசு இஎஸ்ஐ பொது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. இப்போது தற்போது டாக்டர்கள் மருத்துவர்கள் உடல் கூராய்வு செய்து கொண்டுள்ளனர். தற்போது அந்த சம்பவ இடத்திற்கு அமைச்சர் சம்பத் நேரில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயரதிகாரிகள் அனைவரும் இங்கு உள்ளனர். தற்போது சிறுமியின் உடலை பார்த்துவிட்டு வந்தவர்கள் சிறுமியின் உடலில் பல இடங்களில் காயம் இருப்பதாகவும் முகத்தில் வெட்டு காயங்கள் இருப்பதாகவும் கூறியுள்ளனர். பிரேத பரிசோதனை முடிந்தவுடன் சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாரா என்பது தெரிய வரும். அதற்கு பின்னர் போக்சோ வழக்காக இது மாற்றக்கூட வாய்ப்பு உள்ளது. தற்போது பிரேத பரிசோதனை அறை முன்பு அனைவரும் காத்திருக்கின்றனர். என்ன அறிக்கை கொடுக்க போகிறார் மருத்துவர் என அனைவரும் காத்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.